ponds, drainage, ditches and other permanent bodies of water can be stocked with fishes. Enna fishes, Gambusia and fishes. That Gambusia fish, they can feed the larvae of the mosquito. அந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம்? Prevent the disease. Then preparation containing Bacillus thuringiensis can be sprayed to kill the mosquito larvae since it is not toxic to other forms of life. ஸோ இந்த Bacillus thuringiensisன்ற அந்த பாக்டீரியா மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம்? அதை ஸ்ப்ரே பண்ணி இந்த மஸ்கிட்டோ லார்வேவை நம்ம கில் பண்ணலாம். ஓகே, இதனால் நமக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அகெயின்ஸ்ட் மலேரியா இஸ் டு அவாய்ட் பீயிங் பைட்டன் பை த மஸ்கிட்டோ. ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் என்னது? மஸ்கிட்டோ நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கிறோம். ஓகே, பீப்புள் ஆர் அட்வைஸ் டு யூஸ் மஸ்கிட்டோ நெட்ஸ், வயர் கேஜ் ஆஃப் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் டு ப்ரிவென்ட் த மஸ்கிட்டோ பைட். மஸ்கிட்டோ பைட் பண்ணுறதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். In the 1950s, the World Health Organization introduced the malaria eradication program. This program was not successful due to the resistance of Plasmodium to the drugs used to treat it and resistance of the mosquitoes to DDT and other insecticides. In the year 1950, WHO introduced the eradication of the malarial program. Why this is not successful? Due to the resistance of the Plasmodium. ஓகேவா, பிளாஸ்மோடியம் அந்த மஸ்கிட்டோ வந்து எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு? இந்த டிடிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ரே, அந்த இன்செக்டிசைட்ஸ்லாம் அடித்தாங்க மஸ்கிட்டோவை கில் பண்ணுறதுக்கான. மஸ்கிட்டோ அதுலேயும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தென் they have given extra points. Malaria vaccine. Malaria vaccine is used to prevent malaria. The only approved vaccine is as of 2015 is RTS vaccine. Okay, Mosquirix, that vaccine, it requires 4 injection and has relatively low efficacy, 26 to 50%. Due to this low efficacy, WHO does not recommend the use. இதுவே என்னது? only 25 to 50% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷியோராக 100% வந்து இந்த வேக்சின்ஸ் மூலமாக மலேரியாவை எராடிகேட் பண்ணலாம்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி கம்மியாக இருந்ததுனால WHO என்ன செய்யலை? இந்த வேக்சின்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. வேக்சின்ஸ் இன் பேபிஸ் பிட்வீன் 6 to 12 weeks ஆஃப் ஏஜ். ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்து பேபிஸ்க்கு எப்போ கொடுக்கலான்னா 6th வீக்லேருந்து 12th வீக் ஆஃப் ஏஜில் பிறந்த குழந்தை 6 வாரத்துலேருந்து 12 வாரம் இருக்கக்கூடிய அந்த பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தாலும் 100% மலேரியல் டிசீஸ் வராதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? Okay, thank you students. Remaining we will discuss later.